வணக்கம். இன்னைக்கு எக் பப்ஸ் வீட்டிலே எப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்தலான்னு பார்க்கலாம். ஈஸியான முறையில் எக் பப்ஸ் செய்யலாம். அதுக்கு முதல்ல ஒரு 2 கப் மாவு எடுத்துருக்கோம். அதை மாவை ஒரு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சுக்கிடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கிடுங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு மாவை பிணைஞ்சிக்கிடலாம். சப்பாத்தி பார்த்து கட்டியாக பிணைஞ்சிக்கிடும். இப்போது மாவு பிணைஞ்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போது முட்டையை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ ஸ்டெப்பிங் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கிடலாம். இப்போ அந்த மாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே எங்கள் ஸ்டெப்பிங் செஞ்சிடலாம். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொத்தமல்லி, பிறகு கொஞ்சம் பச்சை மிளகா, முட்டை 4 முட்டை அவிச்சு எடுத்துருக்குறோம். அப்புறம் அது தேவையான சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, தேவையான ஆயில். இதை வச்சு நம்ம இப்போ ஸ்டெப்பிங் செஞ்சுட்டு எக் பப்ஸ் எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சிருக்கிறோம். கொஞ்சம் தேவையான ஆயில் போட்டுக்கலாம். சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கும். வெங்காயத்தை விட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டுனா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி, எல்லாம் போட்டு
மசாலா எல்லாம் சேர்த்த உடனே நல்ல ஸ்மெல் வந்திருக்கு. ஸ்டஃபிங்குரிய அந்த ஸ்மெல், இந்த வாசம்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு கிளறி எடுத்துக்கலாம். மாவை இப்போ நல்லா விரித்து விட்டுக்கிடலாம். எக் பப் செய்கிறதுக்கு மாவை நல்லா விரித்து விட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணி மடித்து அதை நாம் மறுபடியும் விரித்து விடும்போது லேயராக வரும். விரிச்சு விட்டுட்டு எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் மாவு மேலே போட்டு இதை அப்படியே மடிச்சுக்கிடலாம். மறுபடியும் இதில் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் இதை நம்ம விரிச்சு விட போகிறோம். இது மாதிரி ஒரு 5-6 நேரம் பண்ணிட்டோம்னா நம்ம லேயராக எக் பப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறது சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம பேக்கரியில் வாங்குறது போல் லேயராக அழகாக வரும். இது போல் ஒரு மடித்து ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 5-6 நேரத்துக்கு நம்ம செஞ்சுக்கிடலாம். நம்ம 4 நேரம் இதை மடித்து பரப்பி விட்டுட்டோம். இப்போ இதை ஷீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீட்டை நல்லா அப்படி விரித்து விட்டுக்கிட்டு இதில் ஸ்டஃபிங்கை வச்சுக்கிட்டு அது மேலே அந்த முட்டையும் வச்சு அப்படியே மடிச்சுக்கிடலாம். முட்டையை அப்படி வச்சு மடிச்சுக்கலாம். இப்போ எல்லாமே அப்படிங்க வச்சு நம்ம முட்டை வச்சு மடித்து வச்சுட்டோம். இதே இப்படி ஒரு
பிளேட்டில் எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு கனமான வானல் அடுப்பில் வச்சுருக்குறோம். அதில் உப்பு பரப்பி அது மேலே நான் காப்பர் பாத்திரத்தை வச்சுருக்கிறேன். அந்த காப்பர் பாத்திரத்துக்கு மேலே நாம் இப்போ செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஃப்ரீ ஹீட் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ செஞ்சு வச்சுருக்கிற இந்த எக் பப்ஸை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இப்போ ஒரு மேலே மூடி போட்டு மூடிடலாம். இதில் இந்த ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் வந்து பேப்பரில் அடைச்சிக்குங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம மீடியம் ஸ்லோவில் வச்சு நம்ம அப்படியே குக் பண்ண போகிறோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த வானலில் வச்சு இப்போ பொன்னிறமாக வந்திருக்கு. எடுத்து பார்ப்போம். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதில் அந்த எண்ணெய் மேலே கொஞ்சம் வச்சு குக்கர் மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்தோம்னு சொன்னால் இன்னும் நல்லா ப்ரௌனிஷாக வந்துடும். ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அந்த வானலியே வச்சு நம்ம செய்யும்போது அதிகமாக நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்போது இப்படி செஞ்சுக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். வச்சு மூடியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ இவ்வளோ அழகாக வந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம வச்சு பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். எடுத்து வச்சு எப்படி பார்ப்போம். ரொம்ப சாப்பிட்டா நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இப்போ கட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குது. நம்ம வந்து 4-5 நேரம் வந்து மடித்து அதை நம்ம பரப்பி விட்டதுனால லேயர் லேயராக நல்லா அழகாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம கடையில் வாங்குறது போலவே நல்லா அழகாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசைத்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோ வந்து சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு. இது வந்து வீட்டில் செஞ்சது. இது கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நீங்களும் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வெந்திருக்கு, இது நல்லா கிறிஸ்பியா இருக்குது. இந்த முட்டை நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்குது. மறக்காம எங்க குக்கி ட்ரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.